ஜீவனுள்ள தேவனே வரு, ஜீவ பாதையிலே நடத்து. ஜீவனுள்ள தேவனே வரு, ஜீவ பாதையிலே நடத்து. ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. ஐயா ஜீவ தண்ணீர் ஒரு முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. இந்த மாயலோகை நம்பி மாண்டிடு, மானிடரை மிக்க மாட்டிடோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடு, மானிடரை மிக்க மாட்டிடோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், பல்லாவி மாறி ஊற்றுமே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், பல்லாவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நேசாமி வீச செய்யுவீர். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்யுமே. ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்யுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் பெரியவர். தேவன் பெரியவர் என்று நம்ம சொல்கிறத விட எதிரிகள் சொல்லுவதும் மற்றவர்கள் சொல்லுவதும் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் பெரியவர் என்று நாம் சொல்கிறத விட நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று மற்றவர்கள் சொல்லுவது தான் உண்மையான சாட்சி. ஆண்டவரே சொல்லுவார், நம்மை பற்றி நாமளே சொல்லுகிற சாட்சி அது நல்லா இருக்காது. நம்மளை பற்றி மற்றவங்க சொல்கிற சாட்சி தான் என்ன இருக்கும், நல்லா இருக்கணும். நம்மை பற்றி நாமளே சொல்லுகிற சாட்சி அது நல்லா இருக்காது. நம்மை பற்றி மற்றவங்க சொல்லுகிற சாட்சி தான் அது நல்லா இருக்கும், அதுதான் சரியாக இருக்கும் என்று. அப்போ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று
நாம் சொல்கிறத விட மற்றவர்கள் தேவனை ஆராதிக்காதவர்கள் சொல்லுவார்களானால் அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். எந்த இடத்துல யாருக்கு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். ஆண்டவர் நமக்கு செய்கிற கிரியைகளை பார்த்து, ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களை பார்த்தாதான் மற்றவங்க இந்த ஆண்டவர் பெரியவர் என்று சொல்ல முடியும். நமக்கு ஆண்டவர் செய்கிற கிரியைகள், நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆமாப்பா அவங்க ஆண்டவர் பெரியவர், அந்த தேவன் பெரியவர் என்று மற்றவர்கள் சொல்லணும். அப்படி மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கான காரியத்தை நமக்கு ஆண்டவர் செய்யணும். என்ன காரியத்தை செஞ்சால் மற்றவர்கள் நமக்கு இவங்க ஆண்டவர் பெரியவர், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர் அப்படி சொல்லுவாங்கன்னா, தப்பிக்க முடியாத இடத்துல இருந்து நம்மளை தப்பிக்க வச்சா மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் ஆண்டவர் பெரிய ஆண்டவர், உங்கள் ஆண்டவர் பெரிய ஆண்டவர் என்று மற்றவங்க சொல்லுவாங்க. இதை காலையில் கத்த நம்ம சொல்கிறதுன்னா, தப்பிக்க முடியாத இடத்திலிருந்து உன்னை என்ன செய்வேன், தப்பிக்க வைக்குவேன். தப்பிக்க முடியாத அந்த இடத்துல என்ன செய்யவே முடியாது, நீ தப்பிக்கவே முடியாத இடத்தில் இருந்து உன்னை என்ன செய்ய போகிறேன், தப்புவிக்க போகிறேன். இந்த காரியத்தை மற்றவர்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த தேவனே பெரிய தேவன், இந்த தேவனே பெரிய தேவன் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு செய்யும். அப்போ தப்பிக்கக்கூடிய இடத்திலிருந்து, எளிமையாக தப்பிக்கிற இடத்திலிருந்து நம்ம தப்பிக்க வைக்கிறது அது ஆண்டவரை பெரிதாக என்ன செய்யாது, காட்டாது. மாறாக தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்திலிருந்து, மீளவே முடியாத ஒரு இடத்திலிருந்து, கட்டாயம் பாதிப்பிலிருந்து வெளியில் வரவே முடியாது, அப்படிப்பட்ட எல்லையிலிருந்து, அப்படிப்பட்ட நிலையில் இருக்க ஒரு மனுஷனை கர்த்தர் மீட்கும் போது, கர்த்தர் தப்புவிக்கும் போது அவங்க சொல்கிற வார்த்தை தான். அதை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, அதை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த ஆண்டவரே பெரிய ஆண்டவர்னு. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 18, 11, 12 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை, அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி அறிஞ்சிருக்கிறாரு, எல்லா தேவர்களிலும் இவரும் ஒரு ஆண்டவர், எல்லா ஆண்டவரிலும் இவரும் ஒரு ஆண்டவர். சொல்கிறது யார் அப்படின்னா, எத்தியோப்பிய தேசத்தாகிய ஒரு ஆசாரியன் மோசேயினுடைய மாமனார் சொல்கிறார். மோசே சொல்லலை, ஆரோன் சொல்லலை, இஸ்ரவேல் ஜனங்க சொல்லலை, தேவனை அறிந்த முற்பிதாக்கள் சொல்லலை. சொல்கிறது யார் அப்படின்னு சொன்னால், மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருக்கிற மோசேயின் மாமனார் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா தேவர்களிலும் உங்கள் தேவனே பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி அறிஞ்சிருந்தீங்க, எல்லா தேவர்களும் அவரும் ஒருவர், அவ்வளோதான். எல்லா ஆண்டவரை போல அவரும் கடவுள், எல்லா கடவுளை போல அவரும் ஒரு கடவுள், அப்படி தான் நான் அறிஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த கிரியைகளை நான் பார்க்கும்போது எல்லா ஆண்டவர்களை விட, எல்லா தேவர்களை விட இவர் தான் பெரியவர் என்பதை நான் இப்பொழுது என்ன செஞ்சுருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். எதை பற்றி சொல்கிறாரு, எதை பார்த்துட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், 7வது வசனத்திலிருந்து விளக்கமாக வாசிக்கணும். 7வது வசனத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே வாசிக்கல பார்க்கலாம். மோசே எதிர்கொண்டு போய் கொண்டு, பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எல்லாவற்றையும், எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தம்மை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னார். எதை சொல்றாரு, எங்களை ஆண்டவர் எப்படி விடுவித்தார், எங்கள் ஆண்டவர் எப்படி எங்களை விடுவித்தார்,
எங்கள் ஆண்டவர் எப்படி எங்களை பாதுகாத்தார், ரட்சித்தார்னா பாதுகாத்தார். ஒரு ஆபத்து வராமல், ஒரு நெருக்கடி வராமல் இருக்கிறதுலே பெரிய அதிகாரி யாருன்னா பார்வோன். அந்த பார்வோனுடைய கையிலிருந்து எப்படி எங்களை விடுவித்தார் என்பதை தன் மாமனாகிய எத்ரோவுக்கு என்ன செய்கிறாரு, விவரித்து சொல்கிறார். இப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சு, பார்வோன் இதெல்லாம் செஞ்சார், இப்படியெல்லாம் பார்வோன் பண்ணான், இப்படியெல்லாம் பார்வோன் செஞ்சான். ஆனாலும் தேவன் அவர்கள் கையிலிருந்து எங்களை என்ன செஞ்சார், விடுதலையாக்கினார். அந்த விடுதலையின் செய்தியை மோசேயுடைய மாமனாக எத்ரோ கேட்ட பிறகு சொல்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு தங்களுக்கு நேரிட்டதையும் பார்வோன் கைக்கு தங்களை தப்புவித்து எகிப்திலிருந்த கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு யார் சொல்றாருன்னு சொன்னா அவன் மாமனாக எத்தரோ சொல்றார். ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லியிருந்தா அதை பரவாயில்ல, யார் சொல்றாரு, அந்த 10ஆம் வசனம், உங்களை எகிப்தின் கைக்கு பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தினுடைய கையின் கீழிருந்த ஜனத்தை, எனக்கு அந்த ஜனத்தை என்ன செய்யவே முடியாது, விடுதலை பெறவே முடியாது, விடுவிக்கப்படவே முடியாது. விடுவிக்கப்படவே முடியாத இடத்திலிருந்து உங்கள் தேவன் விடுவிச்சபடினால, இல்லைன்னு சொன்னால் இன்னும் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற 10 விதமான ஆவிகளுக்கு மேலே, 10 விதமான விக்கிரகங்களுக்கு மேலே உங்கள் ஆளுகையை செலுத்தி, உங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி நீங்கள் அந்த ஜனத்தின் கையில் இருந்து உங்கள் ஆண்டவர் விடுதலையாக்கினா இருப்பார். அதனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுருந்தேன், எல்லா தெய்வத்தை போல உங்கள் தெய்வனை ஒரு தேவன், எல்லாரை போல உங்கள் ஆண்டவர் ஒரு ஆண்டவர், எல்லா கடவுளை போல உங்கள் கடவுள் கடவுள் அப்படின்னு தான் நான் என்ன செஞ்சுருந்தேன், இதுவரைக்கும் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது. என்ன புரியுது, எல்லா தேவர்களை விட உங்கள் தேவனே எப்படிப்பட்ட தேவன், மிகவும் பெரியவர் என்பதை நான் இப்பொழுது அறிஞ்சிருக்கிறேன். எதை பார்த்து, விடுவிக்கப்படவே முடியாத இடத்தில் இருந்து, வெளியே வரவே முடியாத இடத்தில் இருந்து, பாதிப்பிக்கப்பட முடியவே, பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியாது, கட்டாயமாக பாதிக்கப்பட்டே ஆகணும். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து உங்கள் ஆண்டவர் உங்களை பத்திரமாக மீட்டது மட்டும் இல்லை, எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வண்ணம் உங்களை பாதுகாத்த பற்றியா 2 கதை சொல்கிறாரு. ஒன்று விடுவித்தார், மற்றொன்று ரட்சித்தார் என்றார். 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தில் ஒன்று என்ன செஞ்சார், தப்புவித்து. 8ஆம் வசனம் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும். அப்போ 2 காரியம் நடக்கும். ஒன்று என்ன, விடுவிக்கிறது, மற்றொன்று என்ன, ரட்சிக்கிறது. ரட்சிக்கிறதுன்னு சொன்னால் சேவனை பாதுகாப்பது, அதுக்கு இங்கிலீஷில் சேவியர், அதுக்கு ரட்சிப்புக்கு இங்கிலீஷில் சேவியர்னு பார்த்தா பாதுகாக்கிறது. என்ன பாதுகாக்கிறது, எகிப்திலிருந்து விடுவிச்சது மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆபத்தும் தன் ஜனத்துக்கு வராதபடி என்ன செஞ்சார், பாதுகாத்தாரு. இந்த 2 காரியத்தை மோசேயுடைய மாமனார் பார்த்து சொல்கிறாரு, உங்கள் தேவனே பெரிய தேவன், இவரை விட ஒரு பெரிய தேவன் என் உலகத்தில் ஒருத்தரமே இல்லைன்னு தேவனை ஆராதிக்காத, தேவனை தொழுது கொள்ளாத ஒரு அந்நிய மனுஷன் என்ன செய்ய முடியுதுன்னா சொல்ல முடியுது. அப்போ நமக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், காப்பாற்ற முடியாத இடத்திலிருந்து, தப்புவிக்கப்படவே முடியாத இடத்திலிருந்து தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்னா தப்புவிக்க விரும்புகிறார். தப்புவிக்கவே முடியாத இடத்திலிருந்து நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார், தப்புவிக்க விரும்புகிறார். அப்படி தப்புவிச்சாதான் மற்றவங்களை என்ன செய்ய முடியும், நம்மளை ஆண்டவர் பெரியவர் என்று சொல்ல முடியும். இங்கே ஒன்று. 2வது கருத்தை பார்த்தீங்கன்னா, இதை எந்த ஜாதி சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில், தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இதே ஸ்டேட்மெண்ட்டை பார்வோன் அங்கே இருக்கிற நேபுகாத் நேச்சர் என்ன செய்ய முடியுது அப்படின்னா சொல்ல முடியுது. நேபுகாத் நேச்சர் என்ன செய்கிறார்னா சொல்கிறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 26ஆவது வசனம், 29 ஆதலால் 28வது வசனத்தை கூட, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள்
தங்களுடைய தேவனை தவிர விடுவித்தார். ஆதலால் என்னுடைய தேவனுக்கு விரோதமாகவும் என்று பட்டது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருத்தரும் இல்லை. அவரே எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு பெரிய தேவன். அவரே ஒரு பெரிய தேவன். அவரை தவிர ரட்சிக்கிற தேவன் வேற யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இந்த பூமி எங்கும் அவர் நினைச்சாரு, நான் நிறுத்தின 60 முழ சிலை தான் என்ன செய்யும், எங்களை காப்பாற்றும் நினைச்சேன். 90 அடி சிலை தான் என்ன செய்யும், எங்களை காப்பாற்ற நினைச்சேன். இந்த அக்கினி சூழலை தான் காப்பாற்ற நினைச்சேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் நிறுத்தின இந்த 90 அடி சிலை இல்லை 60 முழ சிலை என்ன செய்யாது, ஜனத்தை காப்பாற்றாது, ஜனத்தை விடுவிக்காது, என் கைக்கு தப்புவிக்க முடியாது, யாருமே தப்புவிக்க முடியாத உங்களை 7 மடங்கு அக்கினி சூளையை உருவாக்கி அந்த அக்கினி சூளைக்குள்ள போட்ட ஒரு ஆள் கூட என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து உங்களை தப்பு வச்சாப்பாரு அந்த தேவனே எல்லா தேவனையும் பெரியவர், அவரே ரட்சிக்கப்படத்தக்கவர் என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். அவர் தான் நிறுத்தினார் 60 முழ உயரமான சிலையை. புதுசாக சிலையை பண்ணுறாரு, புதுசாக சிலையை நிறுத்தியிருக்கிறாரு. 60 முழம் 90 அடி உயரமான சிலையை நிறுத்திட்டு எல்லாரும் பணிஞ்சு கொள்ளுங்கப்பா, இதுதான்ப்பா உங்களை பாதுகாக்கும், இதுதான்ப்பா உங்களை ஆசீர்வதிக்கும், இதுதான்ப்பா உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். இந்த 90 அடி சிலை தான் என்ன செய்யும், உங்களை பாதுகாக்க நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது. என்ன புரியுது, இது எங்களை பாதுகாக்குது. நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் தான் ரட்சிக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் எல்லா ஜனங்களுடைய கண்கை விளக்கி என்ன செய்கிறவர், ரட்சிக்கிறவர். இவரை தவிர வேற ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, யாருமே ரட்சிக்க முடியாது என்பதை, யாருமே பாதுகாக்க முடியாது என்பதை நான் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். அதனால ஒரு தீர்மானம் போடுறேன், இந்த தேவனுக்கு விரோதமா யாரும் என்ன செஞ்சிடவே கூடாது, பேசவே கூடாது. இந்த தேவனுக்கு விரோதமா யாரும் நாம அசைக்க கூடாது. அப்படி யாராவது பேசிட்டீங்கன்னா, அப்படி யாராவது பேசிட்டீங்கன்னா என்ன செய்வேன், அவங்க வீட்டை தீ வச்சு எருக்கலமாக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சட்டத்தை போடுறா. சட்டத்தை போடுறது யாரு, ஆண்டவரை பிடிக்காதவன், ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை ஆராதிக்காதவன். இன்னும் சொல்ல போனா ஆண்டவரை ஆராதிக்கிறவனையே தூக்கி நெருப்புல போட்டு கொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை வெறுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான மனுஷன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, இந்த தேவனே ரட்சிக்கிறவர், இவரை தவிர வேற ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. அப்படின்னா இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சது எதை பார்த்து செஞ்சாரு, அவரே சொல்றார். என்ன சொல்றார், என் கைக்கு யாருமே காப்பாற்ற முடியாத இந்த அக்கினி சூளைக்கு அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை என்ன செஞ்சாரு, தப்புவித்தபடினால, காப்பாற்றினபடினால, உங்களுக்கு செஞ்ச இந்த அற்புதத்தை நான் பார்த்து தான் செய்து. உங்க தேவன் தான் பெரிய தேவன், உங்கள் தேவன் தான் உண்மையான தேவன், உங்கள் தேவன் தான் பாதுகாக்கிறவர், உங்கள் தேவன் தான் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நேச்சர் சொல்ற காரியத்தை என்ன செய்ய முடியுதுன்னா அவன் பார்க்க முடியுது. அப்ப தேவன் எதை பார்த்தாரு, அந்த தேவகதன் எதை பார்த்தான், இந்த அனனியா, மிசாவேல், அசரியா என்ற இந்த 3 பேரையும் கர்த்தர் விடுவிக்கவே முடியாத இடத்தில் இருந்து, தப்புவிக்கவே முடியாத இடத்தில் இருந்து அவரை தப்புவிச்சு அந்த அக்கினியின் மனங்கூட வீசாம, அவன் தலைமுடி கூட என்ன செய்யாம கருகாத அளவுக்கு அவனை சேஃபா பாதுகாத்தார் பத்தியா. அந்த அக்கினிக்கு என்ன செஞ்சாரு, அவனை பாதுகாத்தார் பத்தியா. அந்த அக்கினியிலிருந்து தப்பிக்க வச்சார் பத்தியா. அப்ப தப்பிக்கவே முடியாத இடத்தில் இருந்து
அவனை தப்பிக்க வச்சதுனால ஜனங்க அந்த ராஜா சொல்றான், இந்த தேவனே பெரிய தேவன். அப்ப தேவன் என்ன விரும்புறான்? நம்மளை தப்புவிக்கவே முடியாத இடத்தில் இருந்து நம்மளை தப்புவிக்கும் போதுதான் மற்ற ஜனங்க சொல்லுவாங்க, உங்கள் தேவனே பெரிய தேவன். நம்ம தேவன் பெரியவர் நம்ம சொல்றதை விட நம்ம தேவன் பெரியவர் என்று தேவனை அறியாதவர்களும் தேவனை தெரியாதவர்களும் தேவனை விரோதிக்கிறவர்களும் தேவனை எதிர்க்கிறவர்களும் சொல்ற வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? செய்ய விரும்புகிறார். இதுதான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். யாத்திராகமம் 14:26 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, யாத்திராகமம் 14:26 வசனத்தை பார்த்தீங்கன்னா 24 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவருடைய சேனையை கலங்கடித்தார். உருளைகள் கலளவும் நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். அப்ப நாங்க நினைச்சோம் இது வரைக்கும் என்னது, எங்க கிட்ட இருக்கிற 600 இரும்பு ரதங்கள் இந்த ஜனங்களை அழிச்சிரும் நினைச்சேன். எங்க பார்வோனை விட பெரிய ஆளு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். எங்களை விட பலசாலிகள் யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, எங்களை எல்லாரை பார்க்கிறோம் அங்க ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் அவர்களுக்கு என்னவா இருக்கிறார்? துணையா இருக்கிறதுனால இந்த ஜனத்தை என்ன செய்ய முடியாது? நம்மளை மேற்கொள்ள முடியாது. இந்த ஜனத்தை அழிக்க முடியாது. இந்த ஜனத்தை தொடக்கூட முடியாது. அந்த ஜனத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதனால அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவங்க தேவன் அவனுக்கு என்னவா நிற்கிறார்? துணையா இருக்கிறார். அப்ப நம்ம தேவனுக்கு என்ன இல்லை? நமக்கு துணையா இல்லை. அவங்க தேவனே பெரியவர் என்பதை அந்த தேவனை எதிர்த்து என்ன செய்ய முடியாது? யுத்தம் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம திரும்பி போயிடலாம். நம்ம என்ன செஞ்சிடலாம்? திரும்பி போயிடலாம். அந்த தேவனை யுத்தம் பண்ண முடியாது. அந்த ஜனம் மட்டும்தான் யுத்தம் பண்ணிடலாம். அந்த ஜனத்துக்கு தேவன் என்னவா இருக்கிறார்? அவர்கள் தேவன் துணையா நிற்கிறார். அந்த தேவனை எதிர்த்து நம்மளை என்ன செய்ய முடியாது? நம்ம திரும்பி போனா என்ன அர்த்தம்? அவங்களை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியாது? யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தேவன் அவங்களுக்கு என்னவா நிற்கிறாரு? துணையா நிற்கிறாரு. நம்ம தேவன் என்ன செய்ய முடியாது? இப்ப நம்ம தேவர்கள் என்ன செய்ய முடியாது? அந்த தேவனுக்கு முன்னால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மறைமுகமா சொல்றாங்க அவங்க. இப்ப இவங்க எதை நம்பி போறாங்க? இவங்க 10 தெய்வத்தை வணங்குறாங்க. யாரு? எகிப்தியர் எத்தனை தெய்வம்? 10 தெய்வத்தை என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க. இப்போ இவன் எதை நம்பி போறான்? 10 தெய்வங்களுக்கு என்னவா இருக்குது? துணையா இருக்குது அப்படின்னு நம்பி போறான். ஆனா அங்க தேவன் துணையா நின்ன உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, எங்க 10 தேவனை விட, எங்கள் 10 தேவதைகளை விட அந்த தேவன் பெரியவர். அந்த தேவனை எதிர்த்து என்ன செய்ய முடியாது? யுத்தம் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம திரும்பி போயிடலாம்ப்பா, நம்ம திரும்பி போயிடலாம் வாங்க, நம்ம திரும்பி போயிடலாம் வாங்க, நம்ம திரும்பி போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வாயாலே அவங்க சொல்றத தேவன் என்ன செய்ய முடியுதுன்னா கேட்க முடியுது. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? தேவனை எதிர்க்கிறவர்கள், தேவனை விரோதிக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள் இந்த தேவனே பெரியவர் என்பதை அறிக்கை செய்யற அளவுக்கு தேவன் கிரியை செய்யணும்னா என்ன காரியத்தை செய்யணும்? தப்புவிக்கப்படவே முடியாத இடத்தில் இருந்து நம்மளை தேவன் என்ன செய்யணும்? தப்புவிக்கணும். அப்படி தப்புவிப்பதற்கான காரியத்தை தான் இந்த காலை வெளியில கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். தப்பிக்கப்பட முடியாத இடத்தில் இருந்து உன்னை என்ன செய்ய போறேன்? தப்புவிக்க போறேன். தப்பிவிக்கப்படவே என்ன செய்ய முடியாது. நீ தப்பிக்கவே முடியாது. நீ தப்பிக்கவே முடியாத இடத்தில் இருந்து உன்னை என்ன செய்ய போற? நான் தப்புவிக்க போறேன். இதை மற்றவர்கள் பார்த்து சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? இவரே பெரிய தேவன், இவரே உண்மையுள்ள தேவன், இவரை எதிர்க்க என்ன செய்ய முடியாது? யாராலுமே இவரை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆள் என்ன சொல்றாரு? இவரே பெரியவர் என்றார். ஒரு ஆள் என்ன செய்யறாரு? இவர் தான்ப்பா காப்பாற்றுவர், வேற யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. ஒருத்தர் என்ன சொல்றான்? இவரை எதிர்க்க என்ன செய்ய முடியாது? யாராலுமே முடியாதுன்னு சொல்றான். 3 பேர் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒருத்தர் என்ன சொல்றான்? இவர் தான் பெரியவர். சொல்றது யாரு? மீதியான் தேசத்து ஆசாரியர் சொல்றார். என்னது? எல்லா தேவர்களோட இவர் தான் பெரியவர் என்றார்.
நேபுகத்நேச்சர் என்ன சொல்றாரு? இவர் தான்பா காப்பாற்றுவர், வேற யாருமே காப்பாற்றுவர் இல்லைன்னு சொல்றாங்க. எகிப்தியர் என்ன சொல்றாங்க? இவர் எதிர்த்து என்ன செய்ய முடியாது, யாராலுமே யுத்தம் பண்ண முடியாது. எங்க ஊர்ல இருக்கிற எங்க தேசத்தில் இருக்கிற 10 தேவனும் 10 தேவதைகளும் என்ன செய்ய முடியாது, இவரை எதிர்க்கவே முடியாது, இவர் யுத்தம் பண்ணவே முடியாது, இவர் மிகவும் பெரியவர்ப்பா, அதனால என்ன செய்ய முடியாது. அவன் என்ன சொல்றான்? அவரை எதிர்க்க என்ன செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாதுன்றான் இல்லையா? இப்ப சவுல் கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னாரு? அவனை எதிர்க்க உன்னால முடியாது, ஏன்னாக்கா அவன் பெரிய ஆண் பண்றான். அப்ப இவன் முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அவர் பெரியவர்ப்பா, அதனால என்ன செய்ய முடியாது, அவரை எதிர்க்க முடியாதுன்றான். ஒரு ஆளு சொன்னாரு அவர் பெரியவர், ஒரு ஆளு சொல்றாரு அவர் தான்பா பாதுகாக்கிறவர், ஒரு ஆளு சொல்றாரு அவர் எதிர்க்க என்ன செய்ய முடியாது, முடியாது, ஏன்னா அவர் தான் யாரு, பெரிய தேவன் என்று சொல்லி, அவர் தான் பெரிய தேவன். இந்த 3 இடத்துல இந்த 3 பேருக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வாருன்னா, எதை பார்த்து தப்புவிக்கவே முடியாத இடத்தில் இருந்து நம்மளை தேவன் தப்புவிக்க விரும்புகிறார். தப்புவிக்கப்பட முடியாத இடத்தில் இருந்து நம்மளை தப்புவிக்கணும்னு சொன்னா, இந்த 3 இடத்துல இந்த ஜனங்களுக்கு மட்டும் ஏன் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்? அப்ப இப்படிப்பட்ட தப்புவிக்கப்பட முடியாத இடத்தில் இருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நாம் யாராக இருக்கணும், நாம் என்ன காரியம் செய்கிறவர்களாக இருந்தால் தப்புவிக்கப்படாத முடியாத இடத்திலிருந்து தேவன் என்ன செய்வார், நம்மளை தேவன் தப்புவிப்பார். இப்ப முதல்ல சொன்னோம், யார் பெரியவர்னு சொன்னாரு? மீதியான் தேசத்து ஆசாரியன் சொன்னார். எதை பார்த்து சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியன் கையிலிருந்து விடுவித்ததையும் ரட்சித்ததையும் பார்த்து சொன்னார்னா, அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு தேவன் அந்த ஜனத்தில் என்ன பார்த்தார்? 4ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் பார்த்தோம்னா, ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனமா இருந்தால், நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனமா இருந்தா தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, தப்புவிக்கப்பட முடியாத இடத்தில் இருந்து நம்மளை தப்புவிக்க வைக்கிறார். நீ தப்பிக்கவே முடியாத இடத்தில் இருந்து நீ தப்புவிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு தேவன் என்ன பார்க்கிறா? நீ படிச்சியா, உனக்கு படிப்பு இருக்கா, அதை பார்க்கல. என்ன இருக்கு? நீ என்னை விசுவாசிக்கிறியா, நீ என்னை விசுவாசிக்கிறியா? அப்ப தேவனை விசுவாசிக்கிற ஜனமா இருந்தா நம்மளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? தப்புவிக்கப்பட முடியாத இடத்தில் இருந்து நம்மளை தேவன் தப்புவிக்க வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு தப்புவிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா இன்னைக்கு தேவனை விசுவாசிக்க முடியுமா? தேவனை விசுவாசிக்க முடியுமா? அந்த விசுவாசத்துக்கான ஒரு அடையாளத்தை சொல்றார். என்ன அடையாளம்? வாசிக்கலாம் அதே வசனத்தை. நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? நிறைய அடையாளம். அதுல ஒரு அடையாளம் என்ன? இல்ல 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியர் செய்த தலைகுனிந்து என்ன செய்யறாங்கன்னா, அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுவது எதன் அடையாளம்? நான் கர்த்தரே தேவன் என்று விசுவாசிப்பதற்கான அடையாளம் என்ன? ஒரு தொழுகை. தொழுகை என்ன? தேவனை ஆராதிப்பது. இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லைன்னா அவங்க தேவனை விசுவாசிக்கவில்லைன்னு அர்த்தம். தேவனை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா, திரும்ப அந்த வசனம் முழுச வாசி. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், சந்தித்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார். அப்ப விசுவாசத்தின் ஒரு அடையாளம் என்ன? நிறைய அடையாளம். அதுல ஒரு அடையாளம் என்ன? தேவனை பணிந்து கொள்ளுவது, தேவனை ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்ளுவது. இல்லை சொன்னா தலைகுனிந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் தலை நிமிர்ந்து தொழுது கொள்ளக்கூடாதா? தலை நிமிர்ந்து தொழுது கொள்ளக்கூடாதா? தலை வணங்கி தான் தொழுது கொள்ளணுமா? தலை வணங்கி அப்படின்னா நீர் ஒருவரே யாரு பெரியவர் என்று அவரை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் என்னவா காட்டுறார்? அவர் பெரியவர் என்பதை காட்டுறார். தேவன் பெரியவர் என்று. ஏன் தலை வணங்குறதுக்கு என்ன அடையாளம்? என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? ஜனங்க விசுவாசிச்சாங்க.
சந்தித்தார் என்றும் கேட்டபோது தலை குனிந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? தலை குனிந்து, எதுக்கு எங்க தலை குனிவாங்க? நீங்க பெரியவர் நாங்க சின்னவர் என்பதற்கு அடையாளம் தலை குனிவு. அப்படின்னா தேவன் எந்த இடத்துல பெரிய தேவனை காட்ட விரும்புறாரு? நாம் பெரியவராய் நம்ம தேவனை பார்த்தா அவர் பெரிய கதை செய்வதற்கான காரியத்தை செய்கிறார். அப்ப என்ன விசுவாசிக்கணும் நம்ம இன்னைக்கு? தேவனை விசுவாசித்து தேவனை தொழுது கொண்டார்கள் இல்லையா? அப்ப என்ன விசுவாசம்? நிறைய விசுவாசம். அந்த விசுவாசம் ஒரு அடையாளம் என்ன? தொழுது கொள்ளுவது. எப்படி தொழுது கொள்ளுவது? தலை வணங்கி தொழுது. அப்ப தலை வணங்குது அடையாளம் என்ன? புரியல இல்லையா? அவங்க எப்படி வணங்குறாங்க? விசுவாசிக்கிறாங்க இல்லையா? விசுவாசித்து தொழுது கொண்டார்கள். விசுவாசத்தின் ஒரு அடையாளம் என்ன? தொழுகை. அந்த தொழுகை எப்படி தொழுது, எப்படி விசுவாசித்து தொழுது கொண்டார்கள்? தலை குனிந்து. அந்த தலை குனிந்து என்ன அர்த்தம்? இவர்தான் பெரியவர், இவர்தான் பெரியவர், இந்த பார்வோனை விட என் தேவன் பெரியவர் என்று விசுவாசித்து தொழுது கொண்டார்கள். அப்ப விசுவாசம் என்ன? விசுவாசம் வரணும். பார்வோனை விட, இந்த உலகத்தில் இருப்பவர்களை விட என் தேவன் பெரியவர் என்று விசுவாசித்து தேவன் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அந்த விசுவாசம் இல்லாம கர்த்தரை தொழுது கொள்றேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வெறும் ஆராதனையை ஒழிய அது என்ன ஆராதனை இல்லை? விசுவாசத்தோட கூடிய ஆராதனை இல்லை. அப்ப எந்த ஆராதிக்கிறவங்கள, எந்த தொழுது கொள்ளுறவங்கள கர்த்தர் பெரியவரை நிரூபிக்க விரும்புகிறாரு? விசுவாசத்தோடு தொழுது கொள்ளணும். என்ன விசுவாசத்தோடு? இவர் ஒருவரே பெரியவர், இவர் ஒருவரே பெரியவர், இவர்தான் பெரியவர், இவர்தான் பெரியவர் என்று சொல்லி விசுவாசித்து. ஐயில பேசுறது இல்லை. அப்ப பேசுறது அடையாளம் என்ன? நான் விசுவாசித்த அடையாளம் என்ன? அவரை தொழுது கொள்ளணும். அப்ப தொழுது கொள்றவன் எப்படி இருப்பான்? அவரை விசுவாசிப்பான். என்ன விசுவாசிப்பான்? அவர் ஒருவரே பெரியவர் என்று, அவர் ஒருவர் தான் பெரியவர் என்று நாம் விசுவாசித்தால் நம்ம விசுவாசத்தின்படி அவர் பெரியவர் என்பதற்கான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அப்ப நீங்க நமக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யல, மற்றவங்க பார்த்து ஆமாப்பா உங்க ஆண்டவர் தான்ப்பா பெரியவர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கான காரியத்தை, சொல்லக்கூடிய அளவுக்கான காரியத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை செய்யலன்னா என்ன அர்த்தம்? ஒன்று நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம், இல்லை நம்ம தொழுது கொள்ள அர்த்தம். இந்த விசுவாசத்தோடு தொழுது கொள்ளாம போறது விளைவு என்ன? கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு என்ன செய்ய முடியல? செய்ய முடியாது. விசுவாசத்தோடு தொழுகை, விசுவாசத்தோடு ஒரு தேவனை ஆராதிக்கல அப்படின்னா அந்த நபர்களுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். அப்ப கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். அவர் செய்யற கிரியை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லணும்? இந்த தேவனே பெரியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னா அப்ப நம்ம என்ன விசுவாசிக்கணும்? இவர் ஒருவரே பெரியவர் என்று விசுவாசித்து நம்ம தொழுது கொண்டோமானால் அந்த ஜனத்துக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புறார். அப்ப பெரிய காரியம் நடக்கல என்ன அர்த்தம்? அந்த பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கல, ஆண்டவரை செய்யலன்னா என்ன அர்த்தம்? நம்ம அவரை பெரியவரா என்று விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நாம் அவரை பெரியவர் என்று, நாம் அவரை பெரியவர் என்று விசுவாசிக்கல. அதனாலதான் தேவன் என்ன செய்யறார்? அந்த பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் செய்யல. நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்டா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12-13 பார்த்தீங்கன்னா அங்க 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. பத்மை குருடனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசத்தின்படி என்ன செய்ய கடவது? ஆக கடவுதுன்னு மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். இல்ல அதுக்கு பின்னாடி வாங்க. அவனை உன் விசுவாசத்தை நீ போகலாம், நோக்கி நீ போகலாம். அப்ப தேவன் என்ன விரும்புறார்? அப்ப நம்ம விசுவாசத்தின்படி தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய விரும்புறா. அப்ப நீ இயேசுவை எப்படி விசுவாசிக்கிற? இயேசுவும் ஒரு தெய்வனை விசுவாசிக்கிறியா? இவர்தான் பெரியவர் என்று விசுவாசிக்கிறியா? இவர்தான் பெரியவர் என்று விசுவாசித்து நீ தேவனை ஆராதித்தால் அவர்தான் பெரியவர் என்பதற்கான காரியத்தை நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? மற்றவன் பார்த்து உங்க ஆண்டவர் தான் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான பெரிய காரியத்தை நமக்கு செய்ய விரும்புகிறார்.
பட் இந்த விசுவாசம் இல்லாமல் ஏதோ ஆராதனைக்கு போகணும், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், ஏதோ ஒரு ஜபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனநிலையில் ஆண்டவரை பற்றி உயர்ந்த எண்ணம் இல்லாமல், ஆண்டவரை பற்றி உயர்ந்த சிந்தனை இல்லாமல், ஆண்டவரை பற்றி உயர்ந்த அறிவுகள் இல்லாமல் நான் சாதாரணமாக ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், ஏதோ ஒரு தேவனை தொழுது கொள்ளணும், ஏதோ காலைல ஒரு ஜபம் பண்ணணும், சாயங்காலம் ஒரு ஜபம் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு சராசரியான ஜபத்தை செய்யக்கூடிய நபராக இருந்தால் நிச்சயமா அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டார். அப்ப எதை பார்த்து அந்த ஜனங்களை கர்த்தர் உங்க ஆண்டவரே பெரியவர் சொல்லக்கூடிய அளவுக்கான பெரிய கதை செஞ்சார்? அந்த ஜனங்கள் விசுவாசித்து தேவனை தொழுது கொண்டார்கள். என்ன விசுவாசிச்சாங்க? இந்த தேவனே பார்வோனை விட பெரியவர், இந்த எகிப்தில் இருக்கிற 10 தேவனை விட பெரியவர், இந்த பார்வோ எகிப்தில் இருக்கிற 10 தேவதைகளை விட பெரியவர் என்பதை அந்த ஜனங்க விசுவாசிச்சாங்க. எதை பார்த்து? அற்புதங்களை பார்க்கல, அதிசயங்களை பார்க்கல, எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கல. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சொன்னாங்க, இவரே பெரியவர் என்று அவர்கள் விசுவாசித்து தொழுது கொண்டார்கள். அந்த விசுவாச தொழுதினுடைய காரியத்தை செஞ்சார் கர்த்தர். அவர் பெரியவர் என்று சொல்லத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு ஏன் நமக்கு பெரியவர் என்று சொல்லத்தக்கதான காரியத்தை செய்யலன்னா, நீ விசுவாசித்து தொழுது கொள்ளணும், அவ்வளவுதான். ஆண்டவரை விசுவாசித்து ஆராதிக்கல. என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசுதான் தெய்வம்னு விசுவாசிக்கிறோம், இயேசுதான் தெய்வம்னு விசுவாசிக்கிறோம். ஆனா இயேசுதான் எல்லாரை விட பெரியவன் விசுவாசிக்கிறியா? அப்ப நீ என்ன விசுவாசம் வேணும்? இயேசுதான் எல்லாரை விட பெரியவர் என்ற விசுவாசம் வந்து அந்த விசுவாசத்தோடு தேவனை தொழுது கொண்டால் உன் வாழ்க்கையில கர்த்தர் மற்றவங்க பார்த்து சொல்ற அளவுக்கு உனக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த விசுவாசம் இல்லாம நீ என்னதான் தேவனை தொழுது கொண்டாலும், எத்தனை வருஷம் நீ சபையில வந்து ஆராதிச்சாலும் அந்த பெரிய காரியத்தை நீ என்ன செய்ய முடியாதுன்னா, தேவனிடத்திலிருந்து பார்க்க முடியாது, தேவ சமூகத்தில் நீ பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கத்தனை செய்ய மாட்டார், நமக்கு தேவன் செய்ய மாட்டார். அப்ப என்ன பார்க்கிறார்? விசுவாசத்தோடு கூடிய தொழுகை. இரண்டாவது நம்ம தானியேலை வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? அந்த ராபகாத் நேச்சார் சொன்னார், இந்த தேவனே ரட்சிக்கிறவர்ப்பா, வேற ஒருத்தருமே கிடையாதுன்னு சொல்றாருன்னா எதை பார்த்து சொன்னார்? அவர்களை விடுவித்து. ஏன் கர்த்தர் விடுவித்தார்? அவர்களும் விசுவாசத்தோட கூடிய பக்தி வைராக்கியம், விசுவாசத்தோட கூடிய பக்தி வைராக்கியம். என்ன பக்தி வைராக்கியம்? எங்கள் தேவன் எங்களை ராஜாவின் கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் என்ன செய்வான்? எங்களை விடுவித்து காப்பார் அப்படின்ற விசுவாசம். இந்த விசுவாசோட என்ன சொல்றா? நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்குவதும் இல்லை, நாங்கள் தொழுது கொள்ளும் இல்லை. விசுவாசத்தோட கூடிய தேவ வைராக்கியம். அப்ப ரெண்டாவது, தேவன் பெரிய காரியத்தை நமக்கு செய்யணும்னா நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தோட கூடிய பக்தி வைராக்கியத்தை இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பக்தி வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறான். அந்த பக்தி வைராக்கியம் ஒரு அடையாளம் என்ன? விசுவாசிச்சா எங்கள் தேவன் நிச்சயமா உன் கைக்கு என்ன தப்பு வைப்பார், இந்த எரிகிற சூளைக்கு தேவன் எங்களை தப்பு வைப்பார். ரெண்டாவது சொல்றாங்க, அதனால நீ நிறுத்தின சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அது என்ன அடையாளம்? பக்தி வைராக்கியம். அப்ப ரெண்டாவது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தோட கூடிய பக்தி வைராக்கியம் இருக்குமானால் மற்றவர்கள் பார்த்து இவரே காப்பாற்றுகிற சொல்லக்கூடிய அளவுக்கு தப்பிக்க முடியாத இடத்தில் இருந்து நம்மளை தப்புவிப்பதற்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கற்பட்டு விரும்புகிறார். நம்பர் 3, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். எகிப்தியர் சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? அவரை எதிர்க்க யாராலும் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எகிப்தியருக்கு செய்த கண்டார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு அப்ப தேவன் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால், மற்றவர்கள் கண்டு இந்த தேவனை எதிர்க்க முடியாது, இந்த தேவன் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இந்த தேவனை எதிர்க்க முடியாது, இந்த தேவனை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, நம்ம பின்வாங்கி போயிடலாம் அப்படின்னு எதிர்க்க முடியாத அளவுக்கு பின்வாங்கி போகிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்யணும்னா எனக்கு என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, தேவனுக்கு பயப்படக்கூடிய தேவ பயம், தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம். அந்த தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை எப்படி சொல்றாரு? இன்னும் சொல்ல போனா விசுவாசத்தோடு கூடிய தேவ பயம் அப்படி சொல்லலாம். விசுவாசத்தோடு கூடிய தேவ பயம். முழுசா அந்த வசனம் முடிச்சிருங்க, முழுசா அந்த வசனம் முடிச்சிருங்க.
கண்டார்கள், பயந்து கர்த்தரிலும் ஊழியக்காரரிடத்திலும். அப்ப மூணாவது என்ன சொல்றேன்? விசுவாசத்தோடு கூடிய தேவ பயம். விசுவாசத்தோடு கூடிய தேவ பயம். ஒன்று என்ன? விசுவாசத்தோடு கூடிய தொழுகை. ரெண்டாவது என்ன? விசுவாசத்தோடு கூடிய தேவ வைராக்கியம். மூணு என்ன? விசுவாசத்தோடு கூடிய தேவ பயம். இது மூணும் இருக்குமானால் மற்றவர்கள் பார்த்து இந்த தேவனே பெரியவர் என்று சொல்லத்தக்கது அளவுக்கான காரியம். என்ன காரியம்? தப்புவிக்கவே முடியாத இடத்தில் இருந்து நம்மளை தப்புவிக்க பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கண்ணுமடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணுமடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரம் எங்கள் கூட இருக்கணும். தப்புவிக்கவே முடியாத இடங்களில் இருந்து நீர் எங்களை தப்புவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர். தப்புவிப்பேன்னு சொல்லுகிறீர், நிச்சயமாக நீர் தப்புவிப்பீர். நாங்கள் எந்த ஆபத்தில், எப்படிப்பட்ட ஆபத்தில் எங்களை தப்புவிக்கவே முடியாத இடத்துல இருந்து நாங்கள் சிக்கியிருக்கிறோமோ, நாங்கள் மாட்டியிருக்கிறோமோ, நாங்கள் பாதிக்கப்பட இருக்கிறோமோ, இல்லை பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, அந்த இடத்துல இருந்து நீர் எங்களை தப்புவிக்க இந்த காலை வேளையில் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தப்புவிக்கவே முடியாத இடத்தில் இருந்து நீர் இந்த காலை வேளையில் எங்களை தப்புவித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அதை தப்புவிக்கிறதுக்கு எங்களிடம் எதிர்பார்க்கிற 3 காரியம். 1, விசுவாசத்தோடு கூடிய தொழுகை, தேவனை ஆராதிப்பது. 2, விசுவாசத்தோடு கூடிய பக்தி வைராக்கியம். 3, விசுவாசத்தோடு கூடிய தேவ பயம். இந்த 3 காரியமும் இன்னைக்கு எங்களுக்குள்ள உருவாக்குவதற்கு, எங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு, எங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை நடப்பிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை சாதாரணமாக உம்மை ஆராதித்திருந்தால் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். இவரே பெரியவர் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையோடு கூட உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். இதுவரைக்கும் கர்த்தரை கப்பிப்பான விசுவாசத்தோடு இருந்துரு அந்த வைராக்கியம் இல்லாமல் போயிருந்தா அந்த விசுவாசத்தோடு கூட அந்த தேவ வைராக்கியத்தை இன்னைக்கு எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசம் இருக்குது, ஆனால் தேவ பயம் இல்லைனா எனக்கு அது விசுவாசத்தோடு கூடிய தேவ பயத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவர் மற்றவர்கள் கண்டு இவர்களை எதிர்க்க முடியாது என்று சொல்லி பின்வாங்கத்தக்கதளவுக்கான காரியத்தை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்கள் மகிமையுள்ள கரம், உங்கள் மகத்துவமான கரம் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் கிரியை செஞ்சு தப்புவிக்கவே முடியாத இடங்களில் இருந்து எங்களை தப்புவித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் தப்புவிக்க முடியாத இடத்தில் இருந்து ஆண்டவர் சிக்கிக் கொண்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட இடங்களில் இருந்து, அப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து, அப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்து இந்த காலை வேளையில் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அப்படியே தப்புவித்து ஆசீர்வதிக்க போகிற உன்னதமான கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் இந்த நாள் முழுவதும் கர்த்தர்களையும் குடும்பங்களையும் சபையாரையும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் சுற்றிலும் முற்றிலும் வேலை அடைத்து கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். சட்டையின் மறைவுக்குள் வச்சு நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கரம் இருக்கட்டும். அனு பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் தீங்கு அணுகாதுன்னு சொன்னவர் எந்த தீங்கு அணுகாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. கரம் இருக்கட்டும். நாம மையப்பட்டோம். நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். தப்புவிக்க முடியாத இடங்களிலிருந்து எங்களை தப்புவித்து எங்களை காத்துக்கொள்ளும். சகல துதிகளை மகிமை எல்லாம் உங்கள் ஒருவரைக்கே செலுத்தி உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.